இன்னைக்கு இபிஎஃப்ல புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனான்ற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கடந்த புதன்கிழமை, அதாவது 9 டிசம்பர் 2020 அன்று ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனான்ற திட்டத்துக்கு ரூபாய் 22,810 கோடி நிதி ஒதுக்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தால் சுமார் 58.5 லட்சம் ஊழியர்கள் பயனடைய வாய்ப்புள்ளது. வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களின் புதிய பணியாளர்களுக்கான ஓய்வூதிய நிதியில் அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு பணியாளர் மற்றும் முதலாளியின் பங்களிப்பை வழங்கும் என்று தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் கங்வார் அமைச்சரவை மாநாட்டில் தெரிவித்தார். குறிப்பாக ABRY, அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனா வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் தொகுப்பு 3.0 கீழ் கோவிட் மீட்பு, அதாவது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையை மீட்டெடுக்கும் வகையில் கோவிட் மீட்பு கட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஊக்குவிக்கும். சரி, அது என்ன ABRY? ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனா என்பது நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஊக்குவிக்கும் ஒரு புதிய இந்திய அரசாங்கத்தின் திட்டமாகும். இதை நவம்பர் 12 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இந்த திட்டம் 2020 முதல் 2023 காலகட்டம் வரை செயல்பட உள்ளது. சரி, இத்திட்டம் என்ன வழங்குகிறது? இத்திட்டத்தின் கீழ் புதிய பணியமர்த்தல் செய்யும் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். 2 வருடங்களுக்கு ஊழியர்கள் மற்றும் முதலாளியின் வருங்கால வைப்பு நிதி பங்களிப்புகளுக்கு இந்த மானியம் வழங்கப்படும். அதாவது முதல் முறையாக வேலைக்கு சேர்றவங்க, UAN நம்பர் இல்லாதவங்க, EPF அக்கௌண்ட் நம்பர் இல்லாதவங்க பணியமர்க்கும் போது அந்த நிறுவனங்களுக்கும் அந்த ஊழியர்களுக்கும் அரசாங்கமே நிதி பங்களிப்பை வழங்கும்னு சொல்றாங்க. சரி, அரசு எவ்வளவு மானியம் வழங்கும்? பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஊழியருக்கும் வருங்கால வைப்பு நிதி 24% அல்லது 12% அரசே வழங்கும்னு சொல்றாங்க. இதை யார் பெற முடியும்? மாதம் 15,000 வரை சம்பாதிக்கும் 1 மார்ச் 2020 முதல் 30 செப்டம்பர் 2020 வரை பணியிழந்து 30 செப்டம்பர் 2020 வரை வேறு எங்கும் வேலையில் சேராத யூனிவர்சல் கணக்கு எண், அதாவது UAN நம்பர் உடைய பழைய ஊழியர்கள் மீண்டும் பணியில் சேரும்போது வருங்கால வைப்பு நிதியின் அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும் மானியத்திற்கு தகுதி பெறும் மற்றும் 1 அக்டோபர் 2020 முதல் 30 ஜூன் 2020 வரை பணியில் சேரும் புதிய ஊழியர்கள், அதுவரை அவர்களுக்கு UAN நம்பரோ EPF அக்கௌண்ட் நம்பரோ இல்லாமல் இருக்கக்கூடிய புதிய ஊழியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் 2 வருட காலத்திற்கு நன்மைகளை பெறுவார்கள். இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய தொழிலாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால் பயன்பெறக்கூடிய நிறுவனங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். அதற்காக சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நிபந்தனை 1, 50க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட சிறு நிறுவனங்கள் குறைந்தது 2 புதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும். இது எப்படின்னா 1 அக்டோபர் 2020 முதல் 30 ஜூன் 2021 அந்த மாதிரி நியமிச்சாதான்
அவங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. நிபந்தனை 2, 50 முதல் 1000 வரை பணிபுரியக்கூடிய ஊழியர்களை கொண்ட நடுத்தர நிறுவனங்கள் குறைந்தது 5 பணியாளர்களை நியமிக்க வேண்டும். இவங்களுக்கும் அதே காலகட்டம் தான். அது எப்பன்னா 1 அக்டோபர் 2020 முதல் 30 ஜூன் 2021 வரைக்குள் 5 புதிய ஊழியர்களையாவது நியமிக்க வேண்டும். இவ்வாறு பணியமர்த்தும் இவ்விருவகை நிறுவனங்களிலும் மாதத்திற்கு ரூபாய் 15,000 வரை சம்பாதிக்கும் ஊழியர்களுக்கு ஊழியர்களின் 12% பங்களிப்பும் முதலாளியின் 12% பங்களிப்பும் மொத்தம் 24% தொகையும் மத்திய அரசே செலுத்தும். அதாவது இவங்கெல்லாம் எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயியோட 12%, எம்ப்ளாயரோட 12%, மொத்தம் 24% கவர்மெண்ட்டே செலுத்துன்றாங்க. சரி, அடுத்த நிபந்தனை பார்ப்போம். நிபந்தனை 3, 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட பெரிய நிறுவனங்களில் மாதத்திற்கு 15,000 வரை சம்பாதிக்கும் ஊழியர்களின் 12% பங்களிப்பு மட்டுமே மத்திய அரசு செலுத்தும். இவை அனைத்தும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட யுஏஎன் கணக்கில் மின்னணு முறையில் இபிஎஃப்ஓ வரவு வைக்கும். இந்த பெரிய நிறுவனங்களுக்கும் புதிய ஊழியர்களை நியமித்தாலோ அல்லது 1 மார்ச் 2020 முதல் 30 செப்டம்பர் 2020 வரை பணியிழந்த ஊழியர்களை திரும்ப பணியில் அமர்த்தினாலும் அவர்களும் இதில் பயன்பெறுவர். ஆனால் இதில் ஊழியர்களுக்கு மட்டுமே அரசு பணம் செலுத்தும். முதலாளிகளின் 12% பணத்தை அரசு செலுத்தாது. இபிஎஃப்ஓ இந்த திட்டத்திற்காக ஒரு மென்பொருளை உருவாக்கி அவற்றின் முடிவில் வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூறக்கூடிய ஒரு நடைமுறையையும் உருவாக்கும். இபிஎஃப்ஓவால் செயல்படுத்தப்பட்ட வேறு எந்த திட்டங்களுடனும் ஏபிஆர்ஒய் கீழ் வழங்கப்படும் சலுகைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லை என்பதை இது உறுதிப்படுத்தும். ஓகே கைஸ், ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனான்ற திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த திட்டத்தால் யார் யாரெல்லாம் பயன்பெறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்குது. அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டை எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.